கலைவாணி கல்விக்குரிய கலைவாணி கல்விக்குரிய கலைவாணி உங்கள் கடல் அடி வணிகமும் கருணை செய்வேன் கல்விக்குரிய கலைவாணி 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 செல்வமுடன் ஜகத்தில் தேவை திகழும் அறிவிலக்கம் இல்லை புரியாது விளக்கு நீங்கள் புரியாது புகை புகழ்மறை பகிர் மொழிமாதே பண்பொழி புகழோடு பண்பொழி மாது பாரதி நீ கடைக்கல் பாருங்கள் மீது பாரதம் மீது பாரதி நீ கடைக்கல் பாருங்கள் மீது கல்விக்குரிய கலைவாணி ஆணி கருணை செவே கல்விக்குரிய கலைவாணி எழுத்தை நாடகம் இன்னும் தமிழ் தெரிவாய் இருப்பையும் இடம் கட்டோம் என்பது தெரிவாய் இருப்பது எல்லாம் இடம் தருவாய் அயோத்தை உயர்விகள் கந்தருள் புரிவாய் அருள மீது உந்தன் அருள்மொழி பொழிவாய் அருள மீது உந்தன் அருள்மொழி பொழிவாய் கல்விக்குரிய கலைவாணி கும்பனக்கிரையான சம்பந்தனோடு குளவியார் உள்ளிட்ட கூத்தர் சொல்லோடு கும்பனக்கிரையான சம்பந்தனோடு குளவியார் பல கூட்டங்களோடு கம்பனவை காலை மேகன பாடுவே கம்பனவை காலை மேகன பாடும் கவிமணி உண்ணமலை ககனம் கொண்டாடும் கவிமணி உலகை ககனம் கொண்டாடும் கவிமணி உண்ணமலை ககனம் கொண்டாடும் கல்விக்குரிய கலைவாணி 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 விநாயகனே வினை தீர்ப்பவனே விநாயகனே வினை தீர்ப்பவனே ஜெய முகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே வணக்கம். வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. ஓரானை கன்றி உமையால் திருமகனே போரானை கற்பகத்தை பேணினார். பாராத புத்தி வரும் வித்தை வரும், புத்திர சம்பத்து தரும், சக்தி வரும் சக்தி தரும். பிள்ளையார் சொல்லி போட்டி செயல்கள் கூடங்கு அதை
துணையாளி சுகத்தோடு தொடர்ந்து துணையாளி நலத்தோடு தொடர்ந்து பிள்ளையார் போட்டி செயல் எதுவும் தொடர்ந்து அழியாத பெரும் செல்வம் அவனே அழியாத பெரும் செல்வம் அவனே பிள்ளையானந்த கூத்தனின் மகனே பிள்ளையானந்த கூத்தனின் மகனே பிள்ளையார்கள் போட்டி செயல் எதுவும் தொடர்ந்து சுழி போட்டி செயல் எதுவும் தொடர்ந்து வலுவின்றி வேளனவன் திகைத்தான் புறவள்ளியவள் கைபிடிக்க துடித்தான் வலியின்றி வேளனவன் திகைத்தான் புறவள்ளியவள் கைபிடிக்க துடித்தான் மறந்துவிட்டான் மனையை நினைத்தான் மறந்துவிட்டான் மனையை நினைத்தான் மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான் மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான் பிள்ளையார் சொல்லி போட்டி செயல் எதுவும் தொடங்கு சொல்லி போட்டி செயல் எதுவும் தொடங்கு கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை இல்லை கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை ஆட்டம் என்ன பாட்டம் என்ன அனைத்தும் ஆட்டம் என்ன பாட்டம் என்ன அனைத்தும் அவன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும் கணேசன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும் பிள்ளையார்கள் போட்டி செயல் எதுவும் தொடங்கு சுழி போட்டி செயல் எதுவும் தொடங்கு தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் ஒரு துயர் யாவும் உண்டு தடுக்கும் தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் ஒரு துயர் யாவும் உண்டு தடுக்கும் அங்கேலன் ஒரு பாதம் எடுக்கும் அங்கேலன் ஒரு பாதம் எடுக்கும் அவன் அசிந்து வர அருள்மணிகள் ஜொலிக்கும் அவன் அசிந்து வர அருள்மணிகள் ஜொலிக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டி செயல் எதுவும் தொடங்கு அந்த துணையாளை சுகம் கூடு தொடர்ந்து துணையாளை நலன் கூடு தொடர்ந்து பிள்ளையார் சொல்லி போட்டி செயல் எதுவும் தொடங்கு தொடங்கி தொடங்கி ஹலோ 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 வாங்க மாப்பிள்ள தாய்மார்களுக்கும் உடன் பிறவாத நிலைமை சிங்க குட்டிகளுக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணை பொன்னாக்கும் ஏனைய விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் விழா கமிட்டி அனைவருக்கும் நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கும் மாபெரும் கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் நாடகத்துக்கான வருகை தந்துள்ள ஏனைய சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் பாத்தீங்களா சிறிது முறையில் அருமையான முறையில் இங்கு விழாவினை ஏற்பாடு செய்த விழா குழுவினருக்கும் என்னடா
ஆம்பளை ஆளுக்கு மாலை ஓட்டா சேர்த்தேன். பரவாயில்ல, ஏன்னா நம்ம ஊர்ல மாதிரி பாசம் மாலை ஓடுறீங்கன்னா அம்புட்டு பாசம் உண்மைக்காக. ஆமா. எனது அருமை எனது உடன்பிறவா சகோதரர் அனைவருக்கும் சிறந்த முறையில் நன்றி என்று வணக்கம் தெரியப்படுத்திக் கொண்டு, ஏன்னா ஏன் தெரியுமா, ஏமாப்ல வந்த உடனே இம்புட்ட போட்டாங்க. சரி போட்டாங்களா? இன்னும் என்னென்னத்தை போட காத்திருக்காங்களோ தெரியல. எவ்வளவு மாலை ஓட்டு பார்த்தது மரியாதையை பாத்தியா? சரி இருக்கட்டும். ஏன்னா ஒரு விஷயம் நல்ல முறையில், ஏன்னா நாடகம் சிறப்பு மிகு நாடகம், நல்ல பெண்கள் கூட்டம் சிவசோதியா உட்காந்துருக்கீங்க. ஆமா மாப்ள. இருந்த என்ன வேற சொன்னா ஏயா எல்லாம் கொஞ்சம் நேரத்து வரைக்கும் இன்னைக்கு சாமி நாடகம் விடிய விடிய உட்காந்துருப்பீங்க. சந்தோஷமா தான் இருக்கு. விடிய விடிய ஆளு உட்காந்துருக்கு மாப்ள. விடிய விடிய உட்காந்துருக்கணும். இத்தனை பார்த்த நாடகம் வேற. ஆமா, இன்னைக்கு வந்து சாமி நாடகம், பக்தி நிறைந்த நாடகம் கண்டிப்பா இருப்பாங்க. இன்னைக்கு எல்லாம் யார் யார் வீட்டுல நல்லா சோறு சாப்பிடாம வந்திருக்கீங்களோ அம்புட்டர் வீட்டுல இன்னைக்கு சாமி திங்குதுன்னு இறங்க. சரி மாப்ள, நீங்க சுத்தமா வந்திருக்கீங்களா? முத உண்மைக்குமே 48 நாள் விரதம் இருந்திருக்கேன். ஆத்தா ஒண்ணும் பண்ண முடியாது அவளே. ஏன் ஆம்பளை ஜெய்வத்தில் சேர்த்தா சும்மா வேற. ஏன்னா உண்மைக்குமே அருமையான பக்தி நிறைந்த நாடகம். ஏன்னா ஆம்பளைய கூட வீட்டுக்கு போனாலும் பெண்ணு வந்து போகவே போகாதீங்கத்தா. என் வாழ்க்கையை மீறி யாராச்சும் போனீங்கன்னா விடிய காலம் வகுத்தாலையா போக அம்பிட்டு வேத்துக்கிறேன். ஆமா, நல்ல சும்மா நீ வேற புழு புழு கட்டிக்கிட்டு சொல்றது கேட்கணும். ஏன்னா நல்லது ஒரு நாடகம், அன்பான கூட்டம், என்ன வர வர எல்லாம் நல்லா தான் போய்க்கிருக்கு. ஹலோ ஹலோ அதை மட்டும் பாருங்க, எவ்வளவு எங்கடா நல்லா இருக்கு. அதை மட்டும் சரி வைப்பேன், அது எந்த குறையும் இல்லை. சரி சித்தப்பு, நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. வந்திருக்க வேலையை சும்மா சட 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 செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஏன் இடையில சுணக்க மட்டும் வந்துடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு உலகத்துல ஒரு வீட்டுல பெண்கள் வந்து சந்தோஷமா இருக்காங்க, யார் காரணம்? கட்டிட்டு வர்ற ஆம்பளை தான் காரணம். ஆமா, இன்னைக்கு ஒரு வீட்டுல நல்ல நஞ்சு பெண்கள் உட்காந்துக்கிட்டே குடிக்கிறாங்கன்னா இன்னைக்கு வயக்காட்டுல போய் ஆம்பளை போய் உழுகணும். ஹலோ மாங்கு மாங்கு உழுது விவசாயம் பண்ணி கொத்தனார் வேலைக்கு போய் சம்பாரிச்சு போட்டாதே இவங்க புள்ள நல்லா செகசுதான் உட்காந்துருப்பாங்க. சரி, என்ன பண்ணி என்ன பிரயோசனம்? ஏன் மாப்ள ஆம்பளை பாடு பெரும்பாடு. ஏன் அப்படி சொல்றீங்க? ஆம்பளைக்கு வரவே கூடாத கஷ்டம் 2 கஷ்டம். என்ன கஷ்டம்? ஆம்பளை புள்ள கவனிச்சுக்கோங்க, ஆம்பளைக்கு வரக்கூடாத கஷ்டம் 2 கஷ்டம். முதல் கஷ்டம் பண கஷ்டம். அத சொல்லுங்க முத. பணம். ஆமா மாமா. இத சம்பாரிச்சா நமக்கு வந்து சேர்ந்துரும். ஆமா. வரவே கூடாத கஷ்டம் மன கஷ்டம். மன கஷ்டம். இந்த மன கஷ்டத்துக்கு யார் காரணம்? யார் மாப்ள? 3 முடிச்சு போட்டு கூட்டிக்காரமே பொண்டாட்டி. ஆமா, அவங்கதான் காரணம். அத சொல்லுங்க முத. ஒரு சில பொம்பளால வீட்டுல காலை தூக்கி வச்சா சரி குப்பையில கிடக்கிறவங்க கூட கோடீஸ்வரனா மாறிவான். ஆஹா சூப்பர் மாப்ள. ஒரு சில பொம்பளை வாசல்ல காலை தூக்குனாலே போதும் நாசமா போயிருவா. அபாசியா. ஏன்னா வர்ற நேரம் கோபுரத்துல இருக்க கூட குப்பைக்கு வந்து. ஆமா, ஒரு வீட்டுல பெண்ணு வர நேரம் லேசுப்பட்டுருங்க. இப்படித்தான் முத புருஷன் பொண்டாட்டி. சரி, கல்யாணம் முடிச்ச புதுசுல பொண்டாட்டி உள்ளங்கையில வச்சு தாங்குவேன். சரி, பொண்டாட்டி இங்கன ஓனா குத்தம், அங்கன ஓனா குத்தம், அங்கன நின்றா குத்தம், இங்கன நின்றா குத்தம். ஆனா இவன் மட்டும் விடிய விடிய குத்துவேன். யார சொல்ற? பொண்டாட்டி. என்ன சொல்றீங்க? ஏன்னா ஒரே ஒரு சின்ன விஷயம், கல்யாணம் முடிச்ச புதுசுல இப்படித்தான் கட்டணம் பொண்டாட்டியை கூப்பிட்டு ஒருத்தர் முத குலதெய்வம் கோயிலுக்கு சாமி கும்பிட போயிருக்கேன். சரி, எப்படி போனா தெரியுமா? எப்படி? முத மாமனார் வீட்டுல புதுசா கொடுத்த சீதனமா கொடுத்த பைக்கு. ஓஹோ, ஹீரோ ஹோண்டா பைக்கு. வண்டியை 20க்கு மேல திருகவே மாட்டேன்ட்டியா. சரி, பொண்டாட்டிக்கு சரியான கடுப்பு. ஏமாப்ல ஒரு ஆம்பளைடா. யார பாத்து கேக்குற? புருஷனை பாத்து கேக்குறா. சரி, அப்படி சொல்லுங்க. எங்க அப்பே புதுசா கொடுத்த பைக்ல 20க்கு மேல திருகவே மாட்டேன். சரி, நல்லா திருகுன்னு சொல்ல. அப்பதான் புருஷன் சொல்றீங்க. எப்படி? மாமா வண்டியை வேகமா திருகணும்னா சரி நீ மாமா தோல்ல கைய வையண்ட. ஆத்தா ஒண்ணும் பண்ண முடியாது, நம்ம புருஷன் தானே. ஆமா, அப்படின்னு தோல்ல கைய வச்சிருக்கா. நீ ஒரு மாதிரி நாக்க சொல்லட்டேன். சும்மா இருக்கணும். தோல்ல கை வச்சுட்டு புருஷனை பார்த்து கேக்குறான், மாமா நான் உங்க தோல்ல கை வச்ச நேரம் வண்டி எத்தனைல போகுதுன்னு ரொம்ப புருஷன் சொல்றீங்க. எப்படி? நீ தோல்ல கை வச்ச நேரம் 20ல போன வண்டி பார்த்தா 40 தாண்டுது. 40 ஒட்டுறேன். அதோட சும்மா ஓட்டாலா? அப்புறம் தோல்ல ஓட்ட கைய கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி நெஞ்சில வச்சிருந்திருக்கா. இப்ப எத்தனைல மாமா வண்டி போகுது? நீ கொண்டுட்டே நீ நெஞ்சில கை வச்ச நேரம் வண்டி பத்தி 60 தாண்டுது. 60 ஒட்டிட்டானா? அதோட சும்மா ஓட்டாலா? நெஞ்சில வச்ச கைய கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி எதுல? தொடையில வச்சு. தொடையிலையா? தொடையில வச்சு கேக்குறா, மாமா நான் தொடையில கை வச்ச நேரம் வண்டி எத்தனைல போகுது? நீ தொடையில கை வச்ச நேரம் வண்டி பத்த 80 தாண்டுது. 80 ஒட்டிட்டானா? விளங்கா பையன் 80ல போன வேகத்துல ரோட்ல போட்டு ஸ்பீடு பிரேக்கரை பார்க்கல. வேகத்தடைய போன வேகத்துல தும கட்டின்னு விட்டுட்டான்.
என்ன கட்டின்னு தொம கட்டின்னு அப்படி சொல்லுங்க மாப்ள. தொம கட்டின்னு விட்ட வேகத்துல அந்த பொண்டாட்டி என்ன பண்ணிவிட்டா? யாரு பொண்டாட்டி? அவன் பொண்டாட்டி. சரி சரி. தொடையில ஓட்ட கைய சண்டாளி வேற எங்கேயோ தூக்கி போட்டு சண்டாளத்தானே. அப்புறம் விடுறாளா? அப்புறம் புருஷன் கேக்குறா எப்படி மாமா ஏமா இப்ப கை வச்ச நேரம் வண்டி எத்தனைல போகுது அதுக்கு புருஷன் சொல்லிருக்கேன் அடி நாசமா போறவள 2 பேரும் சேர்த்து 108ல ஓய்க்கு. இந்த மாதிரி லூசு பொண்டாட்டி கிட்ட 108 போய் சேரணும். ஏன்னா மாலை கழட்டுங்க போதும். ஏன் பயமா இருக்க? உங்களை பார்த்தா நீர்மாலை போற மாதிரியே தெரியுது. ஏய் சபிச்சிருவே. சரி சரி. இருந்தாலும் அரே இன்னைக்கு மனசார போட்ட மழை புரியா? அது ஏன் அந்த விதத்துல போடுற? நீங்க அது கோயில் மாடு மாதிரி போட்டுக்கிட்டே திரி. சரி சரி. இதுல இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா அடுத்து வருவாப்ல. சொல்றேன் கேளு மாமா. இதுல இன்னொரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா? என்ன கொடுமை? இப்படித்தான் புருஷனும் பொண்டாட்டியும் என்ன மாப்ள நடிச்சாம 12 மணிக்கு வீட்டுல படுத்து கிடந்திருக்காங்க. சரி 12 மணிக்கு படுத்து கிடந்திருக்காங்க. அப்ப புருஷனுக்கு ஒரு கனவு வந்திருக்கு. என்ன கனவு? கனவுல கத்திரிக்காய். எப்படி? டார்லிங் I love you. I love you. I love you உலம்பி இருக்கா. சரி. இத பொண்டாட்டி உட்கார்ந்து பாத்துக்கிட்டே இருந்திருக்கா. என்ன நம்ம கட்டின உரிசை இப்படி தூக்கத்துல உலம்புறானே. அதானே. சரின்னு விட்டுட்டா. திருப்பி 2 மணிக்கு கத்திரிக்கா. எதுக்கு மாப்ள? வாழ்ந்தா ஓன் கொடுத்த வாழ்வே. சபாஸ்ரா. இல்ல நான் குருண மருந்து குடிச்ச சாவேன் இருக்கா. முண்டை வேற புனால குடிச்சு கூட சாவ வேண்டியதானே. இதையும் பொண்டாட்டி உட்கார்ந்து பாத்துக்கிட்டே இருந்திருக்கா. திருப்பி 3 மணிக்கு கத்திரிக்கா. எப்படி? எட்டு செருப்ப விளக்க மாதிரி பிஞ்சு போயிரு. என்னடா அது? தூக்கத்துல கத்திரிக்கா. பொண்டாட்டிக்கு ஒண்ணுமே புரியல. விடிஞ்ச பின்னாடி புருஷனை பார்த்து கேக்குறான். எப்படி? மாமா ஏமா நடிச்சாம 12 மணிக்கு டார்லிங் ஐ லவ் யூன்றீங்களே கனவுல யாரு வந்தா? யாரு வந்தா? அப்பதான் அவன் சொல்றீங்க அப்பதான் அனுஷ்கா வந்திருக்குன்னு இருக்கேன். ஆத்தா ஒண்ணும் பண்ண முடியாது. சரி 2 மணிக்கு வாழ்ந்தா ஓன் கொடுத்த வாழ்வு இல்ல குருண மருந்து குடிச்ச சா வேண்டிய. அப்ப யார் திரிஷாவா? அப்ப யாரா வந்து அழுட்ட வேலை? அப்பதான் நயன்தாரா வந்து தொடைய காட்டுச்சுன்னு இருக்கேன். நயன்தாராவா? பட் வடைய காட்டல. வடைய நோ. 3 மணிக்கு எட்டு செருப்ப விளக்க மாதிரி பிஞ்சுவ முடிய. அப்ப யாரா வந்தா? அப்ப சொல்லு. அப்ப தாண்டி நாசமா போறவள நீ வந்துட்டு இருக்க. சபாஸ்ரா. ஏன்னா நல்ல கொண்டாட்டிய கட்டா நல்ல. இதுல ஒரு 100 விஷயம் தாங்க. எங்க வீட்டு பக்கத்துல உண்மைக்குமே சம்பவம் நடந்த சம்பவம். என்ன மாப்ள? புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சரியான சண்டை. ஏன் சண்டை? ஏன் சண்டை? ஏன் சண்டை? ஏன் சண்டைனா பொண்டாட்டி சண்டை. நீ புரோக்கர் வளர்க்குற மாதிரி பேசுற. புருஷனை பொண்டாட்டி அடிச்சு போறாயா? எப்படி? இந்த நாட்டுல நடக்குது. நான் பயந்துட்டேன். இங்க சிறப்பாக இசைக்கலைஞர்களுக்கும் அருமையாக மலர் மணித்து சிறந்த முறையில் கௌரவிக்கப்படுவது கிராமத்து சார்பாக போடு. எங்களுக்கெல்லாம் மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்திய நெடுமதுரை கிராமத்தார்களுக்கு எங்கள் சார்பிலும் எங்களது தமிழ்நாடு நாடக சங்கத்தை சார்பில் நன்றி கண்டிக்கிற வணக்கம். ஓ நம்ம பயந்துட்டேன். ஏமாப்ல நீ வேற என்ன சொல்லிருக்காடு? ஆமா எதுல விட்டு? வாயில. விளக்கமா சரி ஒழுக்கமா எதுலடா? வீட்டு பக்கத்துல நல்லா எடுத்து கொடுக்குறாங்க கம்பெனிக்கு. வீட்டு பக்கத்துல சரியான சண்டை. யாரா இருக்கு தெரியுமா? வாயில தானே விட்டேன். நல்லா சொல்லு. யாரா இருக்கு சண்டை? புருஷன் முன்னாடி சண்டையா? பொண்டாட்டி புருஷன் அடிச்சு போட்டா. சரி. புருஷன் ரோசக்காரன். உன்கிட்ட நான் வாழ்றதுக்கு சரி காத்தாடியில கவுத்த போட்டு தொங்குறன்னு வீட்டுக்குள்ள ஓடிட்டான். ரோசமானவன் வீட்டுக்குள்ள போய் கதவை அடைச்சுக்கிட்டு கவுத்த போட்டு தொங்கிட்டான். நாக்கெல்லாம் வெளியே வந்துருச்சு. பொண்டாட்டி 1 மணி நேரம் கழிச்சு ஊர்க்காரங்க மொத்தத்தையும் கூட்டி வந்து ஓஞ்சி குத்த விடுறாங்க. கதவை நச்சு நச்சு நச்சுன்னு குத்தி ஒரு வழியா கதவு படக்குன்னு திறந்துருச்சு. திறந்து பார்த்தா வீட்டுக்குள்ள புருஷன் தூக்கல தொங்குன வகையில கிடக்குறியா. ஆனா சாகல. சத்தியமா தூக்கலாம் தொங்குன ஆனா சாகலையா. அவசரத்துல டேபிள் பேன்ல போய் கவத்தை போட்டு தொங்கிட்டு இருக்கான். இவனை விளக்கமாத்த கொண்டு அடிச்சாங்க. பேனுன்னா மேல தொங்கு. ஆனா இன்னொரு கொடுமையான விஷயம் உண்மைக்குமே ரொம்ப நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் சித்தப்பு. ஆனா ஒரு விஷயத்துல எனக்கு உண்மைக்குமே கல்யாணம் முடிஞ்சிருச்சு. என் முண்டாட்டி போல தங்கமானவ எங்கேயுமே கிடையாது. வீட்டுல ஒரு வேலை ஒத்த வேலை அம்புட்டு வேலையை அவதான் பாப்பா. ஆமா என் பொண்டாட்டி போல யாருங்க இருக்கீங்க? யாரும் கிடையாது. சத்தியமா சொல்றேன் மேடைக்காண்டி சொல்ல கிடையாது. வீட்டுக்கு போயிட்டா போதும் அம்புட்டு வேலையை அவதான் பாப்பா. யாரும் தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. உண்மையை சொல்ல பாரு. அம்புட்டு வேலையை நான் தான் பாப்பேன். அவ உட்காந்து வேடிக்கை மட்டும் பாப்பா. என்ன அவனை சொல்றேன். ஆனா ரோசக்காரி. ஏன் இன்னைக்காவது நெடுமர பக்கத்துல வீட்டுக்கு 6 மணி வீட்டுக்கு போயிருவேன். நேத்து போன ஊர் தொண்டி முடிய ராத்திரி கரெக்டா 12:30 தான் வீடு போய் சேர்ந்தேன். 12:00 போறேன். என் பொண்டாட்டி 1 ரூபா கஞ்சி குடிக்காம உட்காந்துருக்காயா. ஏயா புருஷன் மேல பாசம் பண்றீங்களா? தவறு. ஏன் ஏன்னா அங்க போய் எல்லாத்தையும் வட்டி. ஆனா ஒரு விஷயம் வீட்டுல வட்டி விளக்குறது கூட நான் தான் விளக்குவேன் தெரியுமா. ஆனா யாருக்குமே தெரியாது. எப்படி தெரியுமா? என் பொண்டாட்டி நைட்டியை போட்டுக்கிட்டே விளக்குவேன். சந்தேகமே வராது.
ஆனா என்ன உனத்துக்கு ஆம்பளை இருந்தா எல்லாத்தையும் உதுத்துட்டே ஆகணும். என்ன பண்றது? நீங்க எல்லாம் கல்யாணம் முடிக்காத ஆளுங்க. கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் முடிச்சு. மாப்பிள்ள எனக்கு இன்னும் கல்யாணமே முடியல. நிஜமாவா? ஆமா. ஒரு விஷயம் சொல்லவா? என்ன? பேராசை பெரு நஷ்டம்னு சொல்றீங்க. சரி, நான் சொல்ற கதையை நல்லா உன்னிப்பா கவனிக்கணும். நல்லா சொல்லுங்க. உன்னிப்பா கவனிச்சா உங்களுக்கு 50 பேருக்கு தலைக்கு 100 ரூபாய் பரிசு. சரி சரி. பேராசை நீ காசு வச்சிருக்கியா? வச்சிருக்கல. சரி. பேராசை பெரு நஷ்டம். ஏன்னா வாழ்க்கையில அளவுக்கு மீறி ஆசைப்பட்டா ரொம்ப துன்பத்துல போய் விட்டுரும். இப்படித்தான் ஒரு மகாராஜா, ஒரு மகாராணி, ஒரு மந்திரி, சரி, ஒரு அரண்மனை வைத்தியர். இதுல ஒரு சின்ன விஷயம். என்ன விஷயம்? இந்த அரண்மனை மந்திரி யாரு? இந்த மந்திரிக்கு மகாராணி மேல ஒரு கண்ணு. ஆத்தா, எப்படியாவது மகாராணிக்கு முத்தம் கொடுக்கணும்னு உதட்டல. இங்க வரியா? எப்படி மகாராணி மகாராஜா பொண்டாட்டி இல்ல, மகாராணிக்கு முத்தம் கொடுக்க முடியுமா? இருந்தாலும் ஒரு ஆசை, எப்படியாவது மகாராணிக்கு உதட்டல முத்தம் கொடுத்தே ஆகணும். அப்ப போய் அரண்மனை வைத்தியரை போய் பாக்குற, வைத்தியரே எப்படியாவது நான் மகாராணிக்கு முத்தம் கொடுத்தே ஆகணும், நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும். அதுதான் அவர் சொல்றாரு, இங்க வாடா. மகாராணி எப்படி குளிச்சு முடிச்சிட்டு உதட்ட லிப்டிக்கு போடுவாங்க, அந்த உதட்டு லிப்டிக்ல போய் நான் செந்தட்டி அரைச்சு அப்பி விட்டு வந்துடுறேன். செந்தட்டி வா. அந்த அம்மா எடுத்து போட்டுன்னு உதறலாம் மின்னு அரிக்க ஆரம்பிச்சிடறேன். மிச்ச வேலையை நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, அதே போல போய் அரைச்சு அப்பிட்டு வந்துட்டாயா, மகாராணி உதட்டுல போட்டு ஊன்னு இழுக்குது. இழுத்தா உதடு கிருன்னு அரிச்சு இத்தனை வீங்கி போச்சு. சரி, உடனே மகாராஜா கத்துறாரு, எப்படி வைத்தியாரு ஒடியாங்க, மகாராணிக்கு உதடு வீங்கி போச்சு. சரி, என்னன்னு வந்து பாருங்க. அப்பதான் சொன்னாரா, இங்க வாங்க மகாராஜா, இதுக்கு மருந்து எங்கேயுமே கிடையாது. அந்த அரண்மனை நம்ம மந்திரியா இருக்கார்ல, அவர் உதட்டுலதான் இந்த மருந்து இருக்கு. அவர் எப்படியாவது முத்தம் கொடுக்க விட்டீங்கன்னா சரியா பெரும்னு சொல்ல, சரின்னு அவரும் ஆசை விட்டுட்டாரியா. இப்ப என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, இவர் முத்தம் கொடுக்க விட்டா அந்த மந்திரி வந்து காசு தரதா பேச்சு. சரி, அவர் முத்தமும் கொடுத்துட்டாரு, பேசுறபடி காசு கொடுக்கணும்ல. இவர் போய் கேக்குறாருடா, ஆசை தீர முத்தம் கொடுத்துட்டேன், பேசுறபடி என் காசை கொடுறா. அப்படிலாம் கொடுக்க முடியாது, ஓடி போயிரு. நான் என் ஆசைப்படி முத்தத்தை கொடுத்துட்டேன், உனக்கு என்ன மயத்து காசு தரணும்னு கேட்க. அப்பதான் வைத்தியருக்கு கோவம் வந்துருச்சு. எப்படி மாப்பிள்ள, என்னையவே நீ பகச்சுக்கிறியா? அதான் உன்னை பின்னாடி பாத்துக்கிறேன். என்ன பண்ணிவிட்டாரு, என்ன மகாராணிக்கு உதட்டுல அரைச்சு அப்படின்னா செந்தட்டி. ஆமா, இது கொஞ்சோன்னு மிச்சம் இருந்திருக்குது. சரி, காசா தரமாட்டு. மகாராஜா குளிக்கிறப்ப அந்த ஆளு கோமணத்துல போய் மிச்சத்தை போய் தடை விட்டு வந்துடுறேன். ஓஹோ, இந்த ஆளு அதை எடுத்து மாட்டத்துக்க அரிப்பான அரிப்பு இல்ல, ஐயோ ஐயோன்னு கத்த. அதே மாதிரி வைத்தியர ஒடியாயா என்ன ஆச்சுன்னு பாரு. அதுக்கு அவர் சொல்லிட்டாரு, எப்படி மகாராஜா, மகாராணிக்கு உதட்டுல வந்த நோய் தான் உங்களுக்கு இங்க வந்திருக்குது. இங்க வரியா? மகாராணிக்கு உதடு வத்த என்ன பண்ணா, மந்திரியாரை கூப்பிட்டு ஒரு மணிக்கு வச்சு முத்தம் கொடுக்க விட்டான். அதே போல நீங்க முத்தம் கொடுக்க விட்டீங்கன்னா உங்களுக்கு சரியா போயிரும்னு சொல்ல. சரி, உடனே மந்திரியை கூப்பிட்டு ரூமுக்குள்ள வச்சு ஒரு நாள் முடிக்க உச்சு 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 செத்தேன். அதோட மாமா அளவுக்கு மீறி காசை கொடுத்தா எல்லாம் சரியா பேத்திருக்கேன். ஏன்னா நல்லது ஒரு விஷயம். என்ன ஒரே ஒரு சின்ன விஷயம், இப்பத்தே ஒவ்வொரு ஆளா கூட்டத்துக்கு வீட்டுக்கு வந்து வர்றாங்க, வந்து உட்காரத்த என்ன பார்த்தா சீதைகளாம் எங்கன்னா எல்லாம் மோதுதுங்க. நல்ல முறையில் இதே போய் எந்திரிச்சு ஓடி போயிடாதீங்க. விடிய கால தீக்குழிலாம் இருக்கு, 50 பேர் இறங்கணும். சாமி இறங்குற ஆளு பிள்ளை தீக்குழி இறங்கி எப்படியே உருண்டு கொடுத்தாதே நல்லபடியா இருக்கேன். ஆமா, எல்லா பேரும் ரெடியா உட்காந்துருக்குங்க. அப்படி முறையில வந்திருக்க நோக்கத்தோட சிறப்பான டக்கு 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 டக்கு. ஏன்னா நாடகம் பெரிய நாடகம், கடைசி சொல்லணும் ஆரம்பத்தினால. எப்படி பாத்தீங்கன்னா கூத்து பார்க்க கூடி இருக்கிற பெரியோரே, கூத்து பார்க்க கூடி இருக்கிற பெரியோரே, குற்றம் கூடி ஆசி நீக்க தருவீரே, நாடகம் பார்ப்பதை கூடி இருக்கிற நடத்தினீங்க பொறுப்பரே. வணக்க சொல்லி கோமாளி கூத்து பார்க்க குடியிருக்கிற பெரியோரே, பெரியோரே ஒரு துமாசி தருவீரே. ஊரில் உள்ள சாமிகளின் பெயரை சொல்லி நீங்க உண்மையுடன் திருவிழாவை நடத்தி வருகிறீங்க. ஊரில் உள்ள சாமிகளின் பெயரை சொல்லி நீங்க உண்மையான திருவிழாவை நடந்து வருது பாருங்க. ஊரில் உள்ள சாமிகளின் பெயரை சொல்லி நீங்க உண்மையுடன் திருவிழாவை நடத்தி வருகிறீங்க. பெருமையாக நாடகத்தை ரசிக்க வேணும் நீங்க, பெருமையாக
நாடகத்தை ரசிக்க வேணும் நீங்க, பொறுமையாக நாடகத்தை ரசிக்க வேண்டும் நீங்க, வலிமைகளும் தொன்று தொட்டு நடந்து வருது வாருங்க. நாடகம் சிறப்பாக மகமாயி என்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு நடந்து வருது வாருங்க. கூத்து பார்க்க கூடி இருக்கிற பெரியாரே, குற்றமுறைய ஒரு துமாசி தருவீரே. சினிமா பார்த்த கண்ணோட்டத்தில் பார்க்க கூடாது நீங்க, சீட்டு எழுத்து துண்டு சீட்டு கொடுக்க கூடாது. சினிமா பார்த்த கண்ணோட்டத்தில் பார்க்க கூடாது நீங்க, சீட்டி அடித்த நாடகத்தை ரசிக்க வேணும் நீங்க. சினிமா பார்த்த கண்ணோட்டத்தில் பார்க்க கூடாது நீங்க, சீட்டு எழுத்து துண்டு சீட்டு கொடுக்க கூடாது. அமைதியாக நாடகத்தை ரசிக்க வேண்டும் நீங்க, அமைதியாக நாடகத்தை ரசிக்க வேணும் நீங்க, அமைதியாக நாடகத்தை ரசிக்க வேண்டும் நீங்க. வலிமைகளும் கொண்டு நடந்து வருது வாருங்க. நாடகத்தின் அமைப்பாளர் பரம்புப்பட்டி எஸ்பி முருகன் தானுங்க. கூத்து பார்க்க கூடி இருக்கிற பெரியோரே, குற்றமுறைய ஒரு வாசி தருவீரே. நாடகத்தை பார்க்கமானால் காந்தி தாத்தா தாங்க நல்ல போல கருத்து இருக்கு எண்ணி உணர்ந்தாங்க. நாடகத்தை பார்த்ததீரே காந்தி தாத்தா நாங்க, நல்ல போல கருத்திருக்கு நாடகத்தை பாருங்க. நாடகத்தை பார்த்தமானால் காந்தி தாத்தா தாங்க நல்ல போல கருத்து இருக்கு எண்ணி உணர்ந்தாங்க. நாட்டுக்கு ஒரு நல்ல செய்தி எடுத்து உரைத்தாங்க. நம் நாட்டுக்கு ஒரு நல்ல செய்தி எடுத்துரைப்பேன் தாங்க, நாட்டுக்கு ஒரு நல்ல செய்தி எடுத்து உரைத்தாங்க. சத்தியமா நாவலங்கும் சத்திய உங்கள் முன்னாடி பார்க்கணும் நல்லூர் விவி முத்துவேல் சிசிய புள்ள சோழங்குருணி தங்கராசு தானுங்க. கூத்து பார்க்க கூடி இருக்கிற பெரியோரே, குற்றமுறைய ஒரு வாசி தருவீரே. நாடகமாக்க கூடி இருக்கிற நண்பரே. ஆயிரம் விஷயம் சொன்னாலும் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். என்ன விஷயம்? ஏன்னா இப்போ என்ன சொல்ற இருக்கியா இடையில கேப் கொடுத்தாரு மாமா என்ன விஷயம் கிடைக்கிறான். ஏன்னா வாயில பல்லு இல்லாத மனுஷனை கூட பார்த்து போடலாம், ஆனா பாக்கெட்ல செல் இல்லாத மனுஷனை பார்க்கவே முடியாது. எல்லா பேருமே செல் யூஸ் பண்றாங்க. இதுல என்ன நான் சொல்லக்கூடிய எல்லா பேருமே செல்லை பத்தி பேசினாலும் நான் சொல்ல போற விஷயத்த என்ன கேட்டீங்கன்னா எல்லா பேருமே காது கொடுத்து கேளுங்க. சொல்லுங்க. இந்த செல்போன் யூஸ் பண்றோம்ல, செல்போன்ல என்ன சிம் யூஸ் பண்றோம்? செல்போன்ல நிறைய சிம் யூஸ் பண்றோம். ஜியோ சிம் 4G சிம். ஆமா. இந்த 4G சிம் யூஸ் பண்றதுனால சின்ன சின்ன இதயம் படுத்த குருவி கொக்கு போன்ற உயிரினம் செத்து போகுதான். ஏமா அப்படி சொல்றீங்க? இது உண்மைக்குமே அறிவியல் பூர்வமா கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உண்மை. இதுல நான் என்ன ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டீங்கன்னா, என்ன விஷயம்? செல்போனை பேசினா குருவி சாகுதுன்றாங்க. இனிமே தப்பி தவறி யாருமே மறந்தாப்புல கூட உங்க செல்போனுங்களை போன் பேசிட்டா தயவு செய்து பேண்ட் பையில வைக்கவே வைக்காதீங்க. ஏன் உண்மைக்கு அதை வைக்க கூடாது. பேண்ட் பையில வைக்கிறது பெரிய ஆபத்து. ஏன் தெரியுங்களா? செல்போனை பேசினா குருவியே சாகுதே, பேண்ட் பையில வச்சா குஞ்சு சாகாத என்ன? அதுக்கு வைக்க கூடாது. ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சா இம்புட்டு அறிவா பேசுறியே, என்னதான் தின்ற? ஒன்னதான் தின்ற அப்படியே கீழே புழுந்தா இருக்கு. அப்ப என்ன தின்றியா? சாமக்கர் மட்டும் மட்டும் அடிச்சு போடுவேன். ஒரு விஷயம் தெரியுங்களா? அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள். ஏன்னா இன்னொரு சின்ன பையன் செஞ்சுப்பா, நீ பைக்கில் வரப்ப ஹெல்மெட்டோட வந்த. ஏன் வந்த? உனக்கு பாதுகாப்பு முக்கியம். இன்னொரு பையன் போலீஸ்காரங்க புடிச்சு போறான்னு இன்னொரு பையன். ஆனா ஒரு விஷயம் கவனிச்சு பாத்தீங்களா, எப்ப போனாலும் போலீஸ்காரங்க பிடிக்கத்தான் செய்வாங்க ஹெல்மெட் போடாட்டி. ஆனா பொண்டாட்டிய கூட்டி போறப்பட்டு ஹெல்மெட் போடாம போனாலுமே பிடிக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன் தெரியுமா? ஏன்னா ஏன் பொண்டாட்டிய கூட்டி போறப்ப ஹெல்மெட் போடலாட்டியும் பிடிக்க மாட்டாங்கன்னா, ஏயா ஏற்கனவே அவன் ஒரு பிரச்சனையோட போறியான். நம்ம ஒரு பிரச்சனை உருவாக்கணுமாண்ட காரணத்தினால பொண்டாட்டிங்கிறது பெரிய பிரச்சனை தூக்கி. ஆனா இன்னொரு விஷயம், நிறைய பேர் தெரியாம தர்றாங்க. பொண்டாட்டிய கூட்டி பைக்கில போறப்ப பொண்டாட்டி பகுமானமா இடுப்பை கட்டி பிடிச்சுக்கிடுவாங்க. நினைக்கிறது பொண்டாட்டி ஆசையில கட்டி பிடிக்கிறாண்டு. ஆசைங்கிறது ஒரு மசரும் கிடையாது. செத்தாலும் உங்களோட தான் சாவேன், உன்னை மட்டும் வாழ விட்டுருவனா? நிறைய பேருக்கு டெக்னிக் புரிய மாட்டேங்குது. தெரியாத அப்பாவியாவே இருக்கு. அப்பா என்ன சொல்றீங்க? ஆயால் எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் சிறந்த முறையில் வந்திருக்க வேலையை சிறப்பாக எடுத்து கூறிவிட்டு அருமையான முறையில் இங்கு ஸ்ரீ தானாகமளித்த தன்லிங்க பெருமாள் சுவாமி துணை, ஸ்ரீ கருப்பு சுவாமி துணை, நெடுமதுரை அருள்மிகு ஸ்ரீ தானாகமளித்த தன்லிங்க பெருமாள் சுவாமி மாசி மகா சிவராத்திரி உற்சவத்தை முன்னிட்டு
டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் மகளிர் குழுவினர் நடத்தும் 5ஆம் ஆண்டு நாடகம் கிராமத்தன முறையில் சிறப்பாக உங்கள் முன்னால் அதிகபட்சமாக கூடக்கோவில் காவல்துறை திரு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் மற்றும் நெடுமதுரை ஊராட்சி மன்ற தலைவர் திரு து. வெள்ளச்சாமி அவர்கள் முன்னிலையிலும் இவரின் இடையிலும் உங்கள் முன்னால் அதி விமர்சையாக சீரும் சிறப்புடனும் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கும் நாடகம் மகமாயி என்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் சிறப்பாக அருமையான முறையில் மகளிர் குழு. உண்மைக்குமே ஊருக்கு குழு இருந்தா ரொம்ப நல்லது. அது மேல டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பேரை வச்ச குழுவிற்கு எங்களும் சார்பாக எங்கள் தலைவர் சார்பாக நன்றியை தெரியப்படுத்திக் கொண்டு, ஏன்னா அப்துல் கலாம் ஐயா வந்து சாதாரண மனிதப்பட்ட கிடையாது. ஏன்னா உலக நாடுகளே நம்ம கண்டு பயப்படுறாலும் நம் நாட்டை கண்டு ஒருவரை கண்டு பயந்துச்சுன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான். ஏன்னா ஒரு மனிதனாக பிறந்து விட்டால் ஒன்று சாதனைகளை விட்டு செல்ல வேண்டும், இன்னொரு சந்ததிகளை விட்டு செல்ல வேணும். ஏன்னா ஒரு மனுஷன் இன்னொரு முக்கியமான விஷயம், தாயை பற்றின அன்பான மனுஷன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தான். அவர் ஒரு வாக்கியம் சொல்லிருக்காரு, மனிதனாக பிறந்து விட்டால் உன்னை கருவாக சுமந்த பெண்ணவளையும் நீ மறக்காதே, உன்னுடைய கருவை சுமைக்கின்ற பெண்ணவளையும் நீ மறக்காதே. நம்மளை கருவாக சுமந்தவள் யாரும் நம்ம பெற்ற தாய், நம்முடைய கருவை சுமக்கின்றவள் யாருன்னா நம்ம கட்டின மனைவி. ஏன்னா தாய்க்கு பின் தாரம், இருவருமே நமக்கு ரெண்டு கண்ணு மாதிரி. ஐயால் பொண்டாட்டி பேச்ச கட்டு பெத்த தாயை விரட்டாதீங்க, பெத்த தாயை பேச்ச கட்டு பொண்டாட்டி தூக்கி போட்டு அடிக்காதீங்க. ரெண்டு பேருமே வேணும். ஏன்னா ஆத்தாலாட்டியும் பொண்டாட்டியில கஞ்சி குடிக்கலாம், பொண்டாட்டிலாட்டியும் ஆத்தாட கஞ்சி குடிக்கலாம். ரெண்டு பேருமே இல்லாட்டியும் ஹோட்டலுக்கு தான் போகணும். ஐயால் சிறந்த முறையில் அருமையாக சிறப்பாக இன்றைய தினம் அருமையாக உங்கள் முன்னால் நவரச நாயகன் நவரச தென்றல் சிறந்த முறையில் நமது மானாமதுரை பார்த்திபனூர் அருகாமையில் இருக்கும் கள்ளிக்குடி மாநகரம் கண்டெடுத்த கார்த்திகை கண்ணன் அவர்கள் உங்கள் முன்னால் பெரிய கருப்பாவடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். மற்றும் இந்த நாடகத்தில் சிறப்பாக உங்கள் முன்னால் அதே முயற்சியாக பி ஆனந்தகுமார் நம்ம சிறந்த முறையில் சென்றிடமெல்லாம் வெற்றி முடிச்சு கொண்டிருக்கக்கூடிய, ஏன்னா இப்ப கூடிய சீக்கிரத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க விஜய் டிவில கலக்க போகுது யாரு சீசன் 8 எல்லா பேரும் நடந்திருக்கும். அதுல சிறந்த முறையில் நாடக கலையின் சார்பாக போய் பார்ட்டிசிபேட் பண்ணி நல்ல லெவலுக்கு வந்தாங்க. இருந்தாலும் நாடகத்தை ரன்னிங் பண்ணிட்டு அங்கேயும் போற ரொம்ப சிரமமா இருக்கு. அப்படின்ற காரணத்தால சிறந்த முறையில் விஜய் டிவியில் சென்று ஊர் பெருமையை எடுத்து கூறிய நாடக கலையின் சார்பாகவும் சிறந்த முறையில் விஜய் டிவி புகழ் அருமை அண்ணன் சிறந்த முறையில் மானாமதுரை சேர்ந்த ஆனந்தகுமார் அவர்கள் உங்கள் முன்னால் சின்ன கருப்பு மற்றும் கோட்டை பெருமாடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். மற்றும் இந்த நாடகத்தில் சிறந்த முறையில் அதிகபட்சமாக தேவகான பாடலை பாடிக்கொண்டு அருமையாக உங்கள் முன்னால் சிறப்பான இடத்தை தாங்கி நடிக்க காத்துக் கொண்டிருக்கும் சிறந்த முறையில் மதுரை அழகுருவில் மாநகரம் அருகாமல் இருக்கும் வெள்ளாளம் மாநகர் கண்டெடுத்த சிந்து பைரவி அவர்கள் உங்கள் முன்னால் மகமாயி மற்றும் தெலுங்காயை நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். மற்றும் இந்த நாடகத்தில் சிறந்த முறையில் எத்தனை கலைஞர் வந்தாலும் தாளம் பேசித்துக் கொண்டிருந்தாலும் சிறப்பாக எங்களைப்பட்ட கலைஞருக்கு அருமையாக உன்னதமாக அறுப்பாக திகழக்கூடிய அருமை மாமா சிறந்த முறையில் தமராக்கி மாநகரம் போற்றக்கூடிய பூமிநாதன் அவர்கள் உங்கள் முன்னால் மயூஷ் அரக்கனா நடிக்க காத்துக் கொண்டிருக்க எவ்வளவு பெரிய கேரக்டர் பண்ற அப்படி என்ன பாட்டு வாசிக்கிற வரையா வரையா பூச்சாண்டிக்கு படிக்கிறீங்க. பூச்சாண்டி மேல தெரியுது என்ன பேரு அவர் பேரு காமெடி. ஆகையால் சிறந்த முறையில் அருமையாக என்ற மேடையில் சிறப்பாக ஆறுமுனித்துக் கொண்டிருக்கும் ஆறுமுனிய கலையரசு சென்றிடமெல்லாம் வெற்றி முடிச்சு கொண்டிருக்கூடிய நவரச நாயகன் காரியாவட்டி மாநகரத்தில் கொடியொன்றாலும் சொந்தமாக வி நாங்கூர் மாநகரம் போட்டக்கூடிய PSG ராமமூர்த்தி அவர்கள் உங்கள் முன்னால் ஆறுமுனியம்மன் பெண்
ஆளு நொறுக்குறிய அதான பூஜா கல்யாணம் முடிஞ்சிருக்கு வெறி அதிகமா தான் இருக்கு சிறந்த முறையில் அறிவியல் இருக்கு சிறப்பாக மிருதகத்தை கலந்து கொடுக்கும் மிருதக சக்கரவர்த்தி உங்கள் முன்னால் இந்த நாடு அமைத்து கொடுத்த அருமை ஏன்னா உங்க ரெண்டு பேர்த்தையும் நான் சொல்லவே தேவையில்லை ஏரியாவுக்கு நேர்ந்து விட்ட மாதிரி நீங்க ரெண்டு பேரும் ஐயா இருந்தாலும் சொல்ல கிடையாது சிறந்த முறையில் அருமையாக இங்கு நமது பெரம்பட்டி மாணவன் கண்டெடுத்த செல்வராஜ் அவர்கள் உங்கள் முன்னால் மிருதகம் டெபிரன் சிறப்பாக ஆல்ரவுண்டர் கத்துக் கொண்டிருக்கும் ஆல்ரவுண்டர் சக்கரவர்த்தி சிறந்த முறையில் ஒரு உண்மையான விஷயம் வருஷம் முழுது அப்பா நம்ம சேர்ந்து நாடகம் பேசிய பரம்பட்டில் ஏன் வீட்டை கட்டிக்கிட்டீங்க சிறந்த முறையில் அருமையாக இருக்கு ஆல்ரவுண்டர் கத்துக் கொண்டிருக்கும் சக்கரவர்த்தி நமது மாதிரி ஏற்பட்ட இருக்கும் பரமப்பட்டி மாணவர் கண்டெடுத்த எஸ்பி முருகன் அவர்கள் உங்கள் முன்னால் இங்கு ஆல் ரவுண்ட் அருமையாக தாளம் பேசிக் கொண்டிருக்கும் தாள லய சுதி கலைஞர் சிறந்த முறையில் அதே பரம்பரை கண்டெடுத்த கோலுச்சாமி அவர்கள் உங்கள் முன்னால் சீனன் தாளம் வரமாட்டேன் ஏன்னா ஏற்கனவே இப்படித்தான் செய்யும் சப்புன்னு குத்தி வீடியோல யூடியூப்ல எடுத்து சங்கத்துல பார்த்து ஏற்கனவே 50,000 அவர்தான் போடுறாங்க சங்கத்துல இருந்து கெட்டி தவிச்சு அதை ஒட்டப்பாடு இப்படிய கால சம்பளம் வாங்குறதும் போதும் போய் சங்கத்தில் கட்டுறதும் போதும் சிறப்பாக அருமையான முறையில்
இங்கு எங்கள் அனைவருக்கும் சாப்பாடு ஏற்பாடு அருமையான முறையில் ஏற்பாடு செய்த விழா குழுவிற்கும் விழா கமிட்டி அனைவருக்கும் எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி வணக்கம் தெரியப்படுத்திக் கொண்டு ஆகையால் சிறந்த முறையில் இந்த குழுவில் இருக்கும் குழு உறுப்பினர்கள் என்ற முறையில் சிறப்பாக ஆர் செல்வி நெடுமதுரை மற்றும் கே பாண்டிச்செல்வி மற்றும் ஆர் மீனா ஏ லட்சுமி பி செல்வி வி பெரியா மற்றும் பி லட்சுமி டி சுதா எஸ் பெருமி மற்றும் பி அழகுநாச்சி மற்றும் எம் இந்திரா என்ற தவுடம்மாள் மற்றும் ஏ பஞ்சு பி கஞ்சம்மாள் எம் பெரியா மற்றும் ஆர் லட்சுமி எஸ் தானிஸ்ரீ கோடக்கோவில் மற்றும் வி மலையக்கால் மற்றும் ஏ அழகி நெடுமதுரை மற்றும் ஏ வசந்தி மற்றும் அமராவதி வி மாணிக்கவல்லி என் கல்லுப்பட்டி மற்றும் ஆதிசிவன் மற்றும் எம் போதும் பொண்ணு வி சாந்தி ஏ பாலாமணி மற்றும் வி முத்துமாரி மற்றும் திருமி மற்றும் நாகலட்சுமி என்ற அன்பு உள்ளங்கள் சிறந்த முறையில் என பெண்களா சேர்ந்து இவ்வளவு தூரம் நடத்துவது பெரியதொரு விஷயம் ஆகையால் உங்கள் குழுவிற்கும் எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றி நிறைந்த வரிசையை தெரியக்கொண்டு உங்கள் குழு மென்மேலும் வளரும்படி பெருமையாக சொல்லிக்கொண்டு சிறந்த முறையில் அருமையாக இந்த நாடகத்தில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒளி அமைப்பு நமது நெடுமதுரை மாணவர் கண்டெடுத்த ரவிச்சந்திரன் அவர்கள் அமைப்பில் சிறப்பாக ஆரம் சஞ்சய் ரேடியோஸ் ஓகே ஏன்னா நல்லபடிக்கு விளம்பரம் தேவை கிடையாது ஆகையால் சிறந்த முறையில் எத்தனை விஷயம் இருந்தாலும் சிறப்பாக பொதுமக்கள் அனைவரும் திரளாக வருக இப்படிக்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் மகளிர் குழுவினர் மற்றும் நாடக அமைப்பு என்ற முறையில் நன்மை பெற்றக்கூடிய இது போன்ற வள்ளியர் நாடகம் வீரமண்ட கட்டபொம்மன் சத்யவான் சாவித்திரி மகமாய் சின்னகரப்பு எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் குறைந்த செலவில் சிறந்த நடிகை கொண்டு அமைத்தரும் நாடகத்தின் அமைப்பாளர் நம்ம பரம்பட்டி போட்டக்கூடிய எஸ்பி முருகன் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு மற்றும் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் கவர்ச்சி கண்ணி கிண்ணி கலண்டர் பேசாம அருமையான முறையில் சிறந்த நவரச நாயகி கலை தென்றல் ஆமாம் ஆட்டத்துக்கென்று பிறந்த மகள் பேச்சுக்கென்று வளர்ந்த மகள் திண்டுக்கல்லில் இருந்தாலும் மதுரை மாநகரில் மக்கள் மனிதர் குடிகொண்டு வாழ்ந்திருக்கக்கூடிய கவர்ச்சி கண்ணி பாட்டு குயில் நடன மயில் ஆமா தேவலோகத்து மின்னல் தேக்கு மரத்து சன்னல் நமிதா இடுப்பு அப்புறம் தெரியுது திருப்பதி லட்டு போய் நொட்டு ஒட்டி எந்திர பழனி பஞ்சாமிர்தம் நாக்கு வெந்துரும் நாக்கு சுண்ணாம்பு அப்புறம் வெந்து போயிடும் சும்மா இருக்கிறாங்க ஆகியால் சிறந்த முறையில் நடனமாட கற்றுக்கிட்டு இருக்கும் திண்டுக்கல் மடனம் போட்டக்கூடிய மண்ணி மேகலை உங்கள் முன்னால் டான்ஸ் ஆண்டு ஆடி பிச்சு பூ உன்னை பார்த்த போ பார்த்தவள உன்னை வர்ணிக்கத்தான் அடி கருப்பு நிலத்தழகி முதட்டு சிரிப்பழகி சில்லறையா சதறி கட்டி ஓட்டிருப்பு சில்லறையா சதறி கட்டி குங்குமத்தை வச்சு குழுங்க சிரிக்கை இதற்கு துடிக்கிறடி ஆனா பார்த்த என் மனசு தவிக்கிறடி உதட்டுக்கு சொந்த காரண்டி இன்சூரன்ஸ் பண்ணிருக்கடி உதட்டுக்கு சொந்த காரண்டி இன்சூரன்ஸ் பண்ணிருக்கடி அடி கட்டுப்படி அந்த வண்டி கட்டுக்கப்பு இந்த வண்டி கலங்குது ஏத்த வண்டி உன்னை பார்த்து கலங்குது ஏத்த வண்டி அடி கருப்பு நிலத்தலையே உதவி சிரிப்பழகி சில்லறையா சதறி கட்டி ஓதிருப்பு சில்லறையா சதறி கட்டி ஓதிருப்பு சில்லறையா சதறி கட்டி அருமையான பாடல் நல்ல பாடல் கொம்பன் படத்துல இருந்து ஆமா இப்ப இந்த பாட்டு வந்திருக்கு ஏன் மாப்ள பாட்டுன்றத கொலை அக்கறாங்க ஏன் அப்படி சொல்றீங்க ஒரு பாட்டு ரீமிக்ஸ் வச்சு தெரியுங்களா எங்க பாடுங்க பேஸ்புக்லயே அந்த பாட்டு வாட்ஸ்அப்லயே அந்த பாட்டு டிக்டாக்லயே அந்த பாட்டு என்னையா சொல்றீங்க கொலை அக்கறாங்க மாரி டூல்னு வந்துச்சுல மாரி டூல் நல்ல பாட்டு என்ன பாட்டு தெரியுமா ஏ கொல்லி சோட்டாவே ஏ கறி கொல்லம்பே ஏ குட்டி நாயே மைடியர் மச்சான் வாயில வச்சான் வச்சிருக்காங்க உனக்கு மனச வச்ச பாட்டுன்ற பேர்ல அப்படியே கொலையாக்குறாங்க வச்சதை லாபப்படுத்துறப்ப சரி அப்புறம் கூடாது ஏன்னா நல்ல புள்ள அருமையான புள்ள அந்த புள்ள ஆளு கிளி மாதிரி இருந்தாலும் சூப்பர் ஃபிகர் எப்படி தெரியுமா அடி மானே ஒன்னே தானே எண்ணி நானே பாடு அடி மானே ஒன்ன தானே எண்ணி நானே பாடு நீ போட்டு
போடுறோம் அந்த காலம் எல்லாம் ராவோட போடணும். ஆமா, அதனால எத்தனை விஷயம் இருந்தாலும் பொம்பளை பிள்ளை ஆளு பரபரம் தெரியுது. ஏன்னா நாடகம் சிறப்புமிகு நாடகம். எத்தனையோ விஷயம் இருந்தாலும் நல்ல கலைஞர்கள் இருக்காங்க. ஏன்னா அருமையான கூட்டம். இதே போல சொல்லிக்கொண்டு அடியனு கலைப்பணியை தொடர என்ன நோட்டீஸ் கையோட முடிச்சு விட்டுவோம். ஆகையால் சிறந்த முறையில் நமது அருள்மிகு தானாகமளித்த தல்லிங்க பெருமாள் சுவாமி ஸ்ரீ அழகுநாத் துணை நமது நெடுமதுரை அருள்மிகு ஸ்ரீ தானாகமளித்த தல்லிங்க பெருமாள் சுவாமி கோவில் மாசி மகா சிவராத்திரி 24ஆம் ஆண்டு உற்சவத்தை முன்னிட்டு நெடுமதுரை சுப்பையா மற்றும் எஸ் திருமி மகன் எஸ் ராஜேந்திரன் மற்றும் ஆர் லட்சுமி மற்றும் செல்வங்கள் ஆர் சரவணன் ஆர் கலைச்செல்வி மற்றும் எம் கவிதா மற்றும் ஆர் மூர்த்தி மகன் நிதிஷ் பிரார்த்தனையாக இவர்கள் மடியில் சிறப்பாக அதாவது 25ஆம் தேதி 9/3/2019 சனிக்கிழமை சிறந்த முறையில் வள்ளி திருமணம் நாடகம் நடைபெறும் தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தில் நடிப்பு நாயகன் அரை மாமா பொன் முருகதாஸ் அவர்கள் வேலன விடன் விருத்தனாகும் மற்றும் கரூர் மாவட்ட நடித்த சக்தி பாரதி அவர்கள் ஸ்ரீ வள்ளிநாயகம் மற்றும் சீரகம்பட்டி போற்றக்கூடிய MC படையப்பா அவர்கள் நாரதராகவும் மற்றும் மதுரை மாவட்டனுடைய அருமையன் சூர்யா அவர்கள் பப்புனாகவும் மற்றும் புதுகை மாவட்ட நடித்த ஆர் ராதா செல்வி டான்ஸ் மற்றும் SP செந்தில் முருகன் அவர்கள் ஹார்மோனியம் மற்றும் TS சிவா அவர்கள் மிருதங்கம் மற்றும் பரம்பட்டி மனம் போட்டக்கூடிய அருமை சித்தப்பா அமைப்பாளர்களும் அவரே ஆல்ரவுண்டும் அவரே ஆகையால் எஸ் சேகர் அவர்கள் சீனத்தாலும் ஒளியில் அமைப்பு RM சஞ்சய் ரேடியோஸ் உரிமை ரவிச்சந்திரன் தெரிந்து கொண்டு பொதுமக்கள் அனைவரும் திரளாக வருகிறவர்கள் இப்படிக்கு கிராம பொதுமக்கள் நெடுமாறே நாடகத்தின் அமைப்பு அருமை சித்தப்பா SP முருகன் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு வருகின்ற 9/3 சனிக்கிழமை என்பதை பெருமுடன் பாஸ்தர்கள் தெரியும். ஐயால் வந்திருக்க நோக்கத்துல நம்ம வேலையை நம்ம தொடரும் என்ற காரணத்தினால உங்கள் முன்னால் என்னை ஏன் வட்ட வட்டம் பேரே சொல்ல விட மாட்டீங்க? நான் உனக்கு என்ன பாவம் செஞ்சேன்? சும்மா இருக்கணும். பபுனா நடித்து கொண்டிருப்பவன் எடுத்து அடிச்சுக்கிறேன். நமது ஊர் அறியாமல் இருக்கும் நல்லூரை சேர்ந்த உங்க பேரை கேட்டமா? உன் பேரை சொல்லலாம் மேடைக்கு பின்னாடி போய் சொல்லிட்டு போ. ஆறு கேட்டா மேடைக்கு பின்னாடி நொப்பதான் புருஷனா உட்காந்துருக்கேன். பின்னாடி சொல்லுங்க. ஆறு இல்லையா? இந்த அருகு மக்களுக்கு இவன் பேரை சொல்லணுமாயா? எங்க வாத்தியார் பேர் சொல்லணும். சொல்லு, சொல்லி தொலையும். நல்லூர் VV முத்துவேல் அவர்கள் சிஷ்ய பிள்ளையாகிய முத்துவழுது உங்க வாத்தியாரா? அவன் நேற்று வந்தாப்ல நாடகத்தை எடுத்ததே வாத்தியாருங்க. நமது சோழங்குரியை சேர்ந்த சோழங்குரி தான் உங்க ஊரா? ஆமாயா. சரி சரி. ஏஎஸ் தங்கராஜ் ஐயா பபுனுக்காவி முடிகிற வரைக்கும் சந்து பொந்து பொம்பளை வருஷம் முடிய காலம் விளக்கமா. சந்து வந்து நீங்க என்ன கொத்தனவள ஆகுறீங்களா? ஏங்க நானும் மட்டகம்பெல்லாம் போடுவேன். மட்டகம்பு யார போடுவீங்க? மைத்த போடுவேன். மூடு கொல்லப்பட்ட கம்ப பாத்திருக்கீங்களாம்ல? நீ மணியாசா போட்டிக்காமல பாஞ்ச வச்சு தேய்ச்ச சொர சொரன்னு 1000 பேர் இருக்கிறதுக்கு பாஞ்சு உங்ககிட்ட இருக்கா? இல்லையா, ரப்படிச்சு போச்சு. மூடிட்டு உட்காரு. கும்புரி இருந்தா தட்டத்துக்கு அமைக்கிறேன். சிறந்தமாக வந்திருக்க தெரிந்து கொண்டு அடுத்து டான்ஸ் காலப்பட வெளியே தள்ளாத்தே இடத்துக்கு சுறுசுறுப்பா இருக்கின்ற காரணத்தினால் வந்திருக்க பிள்ளை நம்ம நல்லா ஆடக்கூடிய பிள்ளை. நம்ம போய் செய்யணும். என்ன செய்ய போறீங்க? நம்ம தொழிலை செய்யணும். என்ன செஞ்சு விடுவ? இல்ல நீ என்ன புடிங்கி போடுவ? டான்ஸோட ஆட முடியுமா உன்னால? பெட்டிக்கார ஆட முடியுமா? பொட்டிய நொறுக்கி போடுவேன். பெட்டி ஏன் பெட்டி? உன் சாமானத்தை நொறுக்குவேன். மணிமேல் டான்ஸ்லாம் சங்கத்திலே பெரிய ஆளு மதுரையில. மணிமேலுக்கு மிஞ்சினால அருமை கிடையாது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன்னால ஆட முடியுமா? நல்லா கவனிச்சு பாக்க. ஆடி ஜெயிச்சிருவியா? முடியுமா முடியாதா? போன வட்டம் நான் தான் வந்திருந்தேன், நீங்க 2 பேரும் வந்திருந்தீங்க. ஏதாவது சொல்லுங்க. முடியாதடா தம்பி. என்ன முடியும்? முடிய வர உட்கார்ந்து இருக்க முடியும். ஆட முடியுமா? உன்னால படுத்து ஊர்ல தான் கொஞ்சம் வாரியா. சரி பாப்பா. ஒரு விஷயம் தெரியுமா? நீ பாப்பமியா டான்ஸா பாப்பு? நானு எனக்கு முதல் வாத்தியாரு நல்லூர் VV முத்துவேல் சித்தப்பா. அது நாடகத்தை கிடைக்கிறாள். 2வது வாத்தியாருன்னா மணிமேல. என் மாமே தோட்டத்தை அழிச்சு விட்டாரு அவள். எனக்கு 2 வாத்தியாருல முதல் வாத்தியார் முத்துவேல் சித்தப்பா, 2வது மணிமேல. நம்ம கம்பெனிங்க ஐஸ் வைக்கிற சைஸா? ஐஸ் வைக்கிறடி ஐஸ் வைக்கிற. வெளிய வரட்டுமியா? மணிமேல ஓங்கச்சி. மணிமேல ஓங்கச்சி. சரி. என்னையுமே எங்க கட்சிதான். நான் ஒரு எதிர்கட்சி. நீ வாத்தியாருக்கு கல்ல ஓட்டா போடுங்கப்ப நிறைஞ்சிரு வாக்குச்சாவடி. அதனால அந்த காசு கொடுத்துருக்க தெரியும் எனக்கு. ஏறியா ஏற்கனவே மக்கள் காசை பத்தி ஞாபகப்படுத்தாத. ஏற்கனவே இப்பதான் ஓஞ்சி உட்கார்ந்து இப்படியா? ஏயா புதுசா ஊருக்குள்ள போன தெரியுமா? 35 கிலோ ரேஷன் கார்டுக்குள்ள 2000 ரூபாய் தராங்கலாம். சரியா கிடந்து ஓடுதுங்க. அம்பட்டு ரேஷன் கடைக்கு ஓடுதுங்க, பேங்குக்கு ஓடுதுங்க. ஓசியில கிடைக்குது. நம்ம சனம் திடீர பாக்க இப்பெல்லாம் 2 ரேஷன் கடை வெளியே என்ன வயிற்றுக்கு நீ வேற சும்மா ஞாபகப்படுத்தாத. வெளியே விட்டுறேன். அப்ப நம்ம வேலை செய்யணும்ல.
சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சமிட்டு சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சமிட்டு அந்த பொண்ணு நடந்து செடிக்கு செடி குஞ்ச நாமோ சின்ன பொண்ணு நடந்து சபாஸ்ரா உங்க வாத்தியாட்ட படிச்ச நிறைவேற்றிட்டேன். ஊராட்சி மன்ற தலைவர் எங்க இருந்தாலும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். ஊராட்சி மன்ற தலைவர் பிள்ளைச்சாமி அவர்களை மேடைக்கு அழைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். காவல்துறை சார்பாக அவர்களை மேடைக்கு அழைக்கின்றார்கள். ஏபிஜே அப்துல் கலாம் மகளிர் குழுவினர் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகின்றார்கள். ஒளி ஒளி அமைப்பு அன்பு அன்னார் சஞ்சய் ரேடியோ அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகின்றார்கள். வயர்மேன் ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றார்கள். ஏ ஊரு மதுரை பக்கம் ஏ பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் போதுதான். ஏ ஊரு மதுரை பக்கம் ஏ பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் போதுதான். நீரும் நிலவோ தூங்கும் ஆகாய நிலவோ தூங்கும் நான் தூங்க மாட்டேன் கோழிதான். என்னோடு ஊரும் இல்லை பின்னோடு வானும் இல்லை என்னோடு ஊரும் இல்லை பின்னோடு வானும் இல்லை காத்தோடு போகும் காத்தாடிதான். ஏ ஊரு மதுரை பக்கம் ஏ பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் போதுதான். சேர்த்து வைக்கும் அண்ணத்தில் வாழ்க்கை என்ன ஆச்சு நான் கேட்கிறேன். ஊரார ஏற்றி விட்டு வெளி நிற்கும் கண்ணந்தனி ஆக போல ஒன்றத்தானே நான் கேட்கிறேன். விதியோடு மோதும் அடிப்பஞ்சி குடிகாரே இனி ஊக்கச்சி பாட்டாள சோகத்தியும் அதனால பாடுவேன். ஏ ஊரு மதுரை பக்கம் நீ பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடுமேனோ போடுதான். வந்தாரை வரவில் வைப்போருக்கு போனா சிலர்கள் வைப்போம் மீண்டாத பாரோ எல்லாயே தாங்கிறோம். தாயாயுமா தாயானதில் தனியாகுமா
காலமாடலாமா அதனால பாடுவேன் ஏ ஊரில் மதுரப்பந்தோ நீ பாட்டு மனசில் நிற்போ நான் பாடுவேரோ போதுதான் நீரோ நிலவோ தூங்கோ ஆகாய நிலவோ தூங்கோ நான் தூங்க மாட்டேன் ராப்போலிதா என்னோடு நூறும் இல்லை என்னோடு வாழும் இல்லை என்னோடு நூறும் இல்லை என்னோடு வாழும் இல்லை காத்தோடு போகும் காத்தாடிதான் ஏழு மதுரப்பந்தோ ஏ பாட்டு மனசில் நிற்போ நான் பாடுமேரோ ராப்போதுதான் கோபால் நாடகத்தை உருவாக்கிய அன்பு அண்ணார் நெடுமதுரை கோபாலன் அவர்களை ராஜகோபால் அவர்களை மேடைக்கு விழா கமிட்டி சார்பாக அழைக்கின்றார்கள். ராஜகோபால் அண்ணா அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக் கொள்கின்றார்கள்.